ஹலோ, நான் உங்கள் மதி பேசுகிறேன். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி என்ன வண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ். என் லைஃப்லேயே கூட மறக்க முடியாத ஒரு வண்டினே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியில் நான் நிறைய இடம் ட்ராவல் போயிருக்கேன், நிறைய லாங் ட்ரைவ் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. கியா டாப் மாடல் வேறு இருக்குது. கியாவில் இது நார்மல் மாடல். டாப் மாடல்லாம் இன்னொரு நாள் காட்டுறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற வண்டி இது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். எஸ்யூவி பார்த்துக்கோங்க. அப்பா, இதை எப்படி ஓட்டணுங்கிற சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே உள்ள இன்டீரியர் பற்றி சொல்லிக்கிறேங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துக்கோங்க. மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரெண்டு இருக்குது. புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறவங்க தயவு செஞ்சு செப்பாலை கழட்டிட்டு வண்டி எடுங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கீழே வருது. எல்லா வண்டியிலையும் கீழே வரும். டாப் மாடலில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த இது வரும், பட்டன் வரும், பட்டன் டச். இது இப்படி ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி போயிடும். பென்ஸ், ஆடி, பிஎம்டபிள்யூ எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் 1, 2 அந்த மாதிரி இருக்கும், நம்பர் இருக்கும். அதை செட் பண்ணால் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இது ஆக்சிலேட்டர், பிரேக்கு. இது நார்மலாக பிரேக்குக்கு இங்கே கால் வரக்கூடாது, அதனால் வண்டி ஓட்டும் போது இப்படி வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நான்லாம் இப்படி வச்சுப்பேன். சில நேரம் அதிகமாக இப்படி தான் வச்சுப்பேன். ட்ரைவ் பண்ணும்போது மெயினாக இப்படி தான் வச்சுப்பேன். எனக்கு பிரேக்குக்கு கால் அதிகம் போகாது. ஏன்னா நான் பழகிட்டேன் ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்து. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலை. இப்போது இந்த வண்டி பற்றி சொல்கிறதுக்கு என்ன, ஜாகுவார், பென்ஸு, ஆடியில் இல்லாத ஒரு ஆப்ஷன் கூட நிறைய இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டினா இந்த கியா நார்மல் செல்டாஸில் கிடையாது, டாப் மாடல் செல்டாஸ். ஜாகுவாரில் கூட இந்த வெண்டிலேட்டர் சீட்டு கிடையாது, ஆனால் இந்த செல்டாஸில் உண்டு. இது நார்மல் செல்டாஸுங்கிறதுனால இதில் இல்லை. டாப் மாடல் செல்டாஸ் ஒரு நாள் வீடியோ போடுற அதில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சாரி, பென்ஸோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா பென்ஸு இதை விட பயங்கரமான வண்டி. இதில் விட அதிகமான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். பென்ஸில் கியர் பார்த்திங்கன்னா இதுதான் கியரு. இதில் இண்டிகேட்டர் போடுறோம் பாருங்கள், இதில் தான் கியரே வரும். ஆமாம், ஏன்னா பென்ஸோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஜாகுவாரோட பேசலாம். ஏன்னா ஜாகுவாரில் அத்தனை கோடி கொடுத்து, அத்தனை லட்சம் கொடுத்து வாங்குகிறோம். அதில் கூட இந்த வெண்டிலேட்டர் சீட்டு ஆப்ஷன் கிடையாது, மசாஜ் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இந்த கியாவில் கொடுத்துருக்காங்க, அதை நினச்சி சந்தோஷப்படணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குது, சன்ரூஃபு பார்த்துக்கோங்க. இன்றைக்கினா சன்ரூஃபு ஓப்பன் ஆகிடுது. ஒரு நிமிஷங்க. அது பாட்டு ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ ரொம்ப திறந்தால் கொசுலாம் உள்ளே ஓடி வந்துடும், அதனால் அதை மூடிக்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிறேன். பார்க்கிங், டிரைவர்ஸ், நியூட்ரு, டிரைவ். ஹைவேயில் போகும்போது ஸ்போர்ட்ஸ் மோடு. அது சில பேருக்கு தெரியும், வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஹைவேயில் போகும்போது ஒரு நாள் இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்துக்கிறதுக்கு வண்டி ரிவர்ஸில் இருக்கும்போது அதை பார்க்க முடியும். கேமரா பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் வண்டி சொல்லவே முடியாது, கியாவை சொல்ல வார்த்தையே இல்லை, அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இதுதான் ஸ்டார்ட் பண்ண பட்டனு. சாவி பார்த்திங்களா, சாவி காட்டுறேன் பாருங்கள். சாவி தாங்க சாவி, இங்கெல்லாம் சாவி வராது. இதுதான் வண்டியோட சாவி. லாக் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஓரம் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஏசி அப்பா வேறு ஃபுல்லாக பத்தப்பா இறங்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது பாருங்கள். ரிவர்ஸ்
கேமரா ஆன் ஆகிடுச்சா? பார்க்கிங்கு, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். இப்போது பார்க்கிங்கில் இருக்குது. இதுலேயே காட்டும் அந்த ஆப்ஷன். டாப் எண்டு 240 போல. ஓகே, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோடு. டி போட்டால் டிரைவ் மோடு. வண்டி அது பாட்டு போகும். கியர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய பேர் தப்பாக ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டாதீங்க, ஓட்டக்கூடாது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. ரிவர்ஸு, இதில் ஒரு பட்டன் வருது பாருங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் கியரே விடும். ரிவர்ஸு, நியூட்ரு, டி மோடு, டிரைவ். அவ்வளோதான். புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் கொஞ்சம் பதட்டம் கொடுக்கும். வண்டி ஸ்டேரிங்கை கையை பிடிச்சாலே பதட்டங்கிறதே இருக்கக்கூடாது. தப்பு, சின்ன தப்பு நடக்கதான் செய்ய, இல்லாமலாம் இருக்காது. அதெல்லாம் தூரத்துக்கு போட்டு டிரைவிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு நாள் ஆப்போசிட்டில் இனோவா இருக்குது. இனோவா நிறைய டைம் எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்கும் போடலை. இனோவா பற்றி நான் ஒரு நாளைக்கு போடுறேன். மேனுவலும் போடுறேன், ஆட்டோமேட்டிக்கும் போடுறேங்க. லைட்டாக காலை எடுத்தேன்னா பாட்டு வண்டி லைட்டாக தான். இந்த பெருவரல் மட்டும்தாங்க யூஸ் பண்ணும். எல்லா காலும் சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சிலேட்டருக்கும் லைட்டாக தான் பெருவரல் மட்டும் தான் யூஸ் பண்ணும். பார்த்துக்கோங்க, நான் கால் எடுக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கா, என்னால் நான் சும்மா ஃபுல்லாக எடுத்துட்றேன். வண்டி அது பாட்டு அது பாருங்கள். வாய் போதா தெரியுதா? லைட்டாக ரிவர்ஸ் போட்டு திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். ரிவர்ஸ் வந்துட்டேன். திருப்பி லைட்டாக பெருவரல் மட்டும்தான், லைட்டாக ஒரு இன்ச் அளவு தான் எடுக்கணும். இன்ச் அளவு எடுத்தால் இப்போ அது கிட்ட போயிடும் பாருங்கள். திருப்பி ரிவர்ஸ். இப்போ இந்த இனோவா இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. திருப்பி ரிவர்ஸ் போட்டேன், ரிவர்ஸ் போகிறேன். இவ்வளோதாங்க கியா ஆட்டோமேட்டிக் ஓட்டுற விஷயம். இப்போது நான் வெளியில் போனேன்னா மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ஃபங்க்ஷன் வேறு நடக்குது. அதனால் என்னால் ஃப்ரீயாக டிரைவிங் பண்ணி காட்ட முடியலை. ஃப்ரீயாக இருக்க இடத்துல நான் ஒரு நாளைக்கு இந்த வண்டியை நான் உங்களுக்கு டிரைவிங் பண்ணி ரிவ்யூ போட்டுடுறேன். இந்த ஹைவேல போகும்போது ஸ்போர்ட்ஸ் எப்படி போடணுன்னு காட்டுறேன். சும்மா வாயிட்டு சொன்னேன்னா இப்போது இந்த இது எப்படி பண்ணுங்கிறது புரியாது. ஏன்னா அந்த இடத்துல போகும்போது எப்படி பண்ணணுன்னு சொன்னால் தான் அது மைண்டில் அப்செட் ஆகும். ஆமாம், எனக்கெல்லாம் அப்படி தான். சரிங்க, அவ்வளோதான். அடுத்து இனி எந்த வண்டியை பற்றி போகணுங்கிறத சொல்லுங்கள். எந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும், அந்த வண்டியை பற்றி போடணுங்கிறத சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் இந்த இனோவா கிறிஸ்டா பற்றி போடலான்னு இருக்கேன். இனோவா கிறிஸ்டாக்கு அப்புறம் ஃபார்ச்சுனர் பற்றி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த வண்டி போகணுங்கிறத சொல்லுங்கள், நான் போடுறேங்க. தேங்க்யூங்க.